முன்னாடி வந்து பார்சல் எடுத்துட்டு போறதுக்கே பல தனியார் பேருந்துகள் வந்து பார்சல் நம்பியே நிறைய கவர்மெண்ட் பஸ் பார்சல் எடுத்துட்டு பஸ். இன்னைக்கு பார்சல் எடுத்துட்டு போறதுக்கு எல்லா டெப்போலையும் ஸ்பேஸ் இடம் இருக்கு, எடுத்துட்டு போக முடியும். அப்போ வருமானத்தை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. செய்யறது 70% ஆஃப் சர்வீஸ் வந்து பிரைவேட் தான். சேர்ஸ் எங்கேருந்து வருது? அரசாங்கம் தயாரிக்கல. டயரு அரசாங்கம் தயாரிக்கல. இப்போ திருவிழா காலம் நடக்குது, பண்டிகை விடுமுறை காலங்கள் வருது, காவல்துறையினரே நிப்பாட்டி படி வரைக்கும் ஏற்றுறாங்கல்ல, அரசு அடிச்சுடுறாங்க. மகளிருக்கு போறாங்க. மகளிருக்கான கட்டணத்தை அரசாங்கம் தருகிறது. மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசாங்கம் தருகிறது. அரசாங்கம் போக்குவரத்து கழகத்துக்கு தருது. நகர பேருந்துல போலீஸ் போற கட்டணத்தை காவல்துறை தருது. எந்த துறையும் தருவது. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஏஐடியூசியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழக போக்குவரத்து துறையை பற்றி ஒரு சமீப காலங்களில், ரொம்ப நாட்களாகவே இருக்கு, சமீப காலங்களில் கடுமையான சில விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கு. என்னன்னா, போக்குவரத்து நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லி அவங்க போக்குவரத்து கழகத்தில் சொல்றாங்க. அதில் இருக்கக்கூடிய பேருந்துகள் பற்றி பல்வேறு சர்ச்சைகள்லாம் இருக்கு. அதற்கு முன்பாக இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டு, உங்களுடைய போக்குவரத்து துறையும் காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் ஒரு கடுமையான ஒரு மோதல், ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு ஈகோ மோதல் ஏற்பட்டு, அது 2 காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்குமே பிரச்சனையாகி கடைசியில் சமரசம் செய்ய வேண்டிய நிலைமையெல்லாம் வந்தது. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல இது முன்னாடியே இந்த மாதிரியான நிகழ்வு வந்திருக்கு. பொதுவா காவல்துறையினுடைய மனநிலை வந்து இன்னும் அது பிரிட்டிஷ் மனநிலையிலிருந்து, காலத்து மனநிலையிலிருந்து அது வெளியே வரல. நீ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸ்காரனையே புகார் பண்ணுவியா, போலீஸையே அடிப்பியா? இந்த கேள்விக்கு பின்னாடி போலீஸையே அப்படின்னு போடுறதுக்கு பின்னாடியே அந்த துறையினுடைய மனநிலையே அதான். கேள்வி கேட்பது சரியா தப்பா செஞ்சா கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு பொதுவான நிலையில இருந்து இப்படித்தான் அந்த துறை வளர்க்கப்படுது. அதுக்கு அவங்க காரணம் இல்லை. நீங்களே ட்ரைனிங் போயிட்டு வெளியே வர்றீங்கன்னா அந்த மைண்ட் செட்டோட தான் இன்னைக்கும் வந்து ஒரு காவல்துறையினுடைய ஊழியரா வெளியே வருவீங்க. இதுல இருந்து அது வருது. இல்ல, இது பொதுவா இந்த மாதிரி காவலர்களுக்கு எல்லாருமே இலவசமா செய்யறதுக்கான அனுமதி உண்டா? இல்ல, காவலர்களுக்கு வந்து நகர பேருந்துகள்ல கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம். சரி. நகர பேருந்துகள்லையும் கூட சீருடை அணிந்திருந்தா போயிட்டு இருக்கலாம். சீருடை இல்லைன்னு அவர் ஐடி கார்டை நடத்துனர்கிட்ட காட்டிட்டு போகலாம். புறநகர் பேருந்துகளை பொறுத்தவரை அலுவல் நிமித்தமாக வாரண்ட் பெற்று அவர் பயணிக்கலாம். இப்போ இன்னொன்று, கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற ஏற்பாடுன்றது காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க கேட்கலாம், மகளிருக்கு போறாங்க, மகளிருக்கான கட்டணத்தை அரசாங்கம் தருகிறது, மாணவர்களுக்கான கட்டணத்தை அரசாங்கம் தருகிறது. அரசாங்கம் போக்குவரத்து கழகத்துக்கு தருது. போக்குவரத்து கழகத்துக்கு அதே மாதிரி வாரண்ட் வாங்கிட்டு போற கட்டணத்தை காவல்துறை தருகிறது. நகர பேருந்துல போலீஸ் போற கட்டணத்தை காவல்துறை தர்றதில்லை. எந்த துறையும் தருவதில்லை. நீங்க கட்டணம் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, அதாவது அது என்ன காவல்துறைக்கு மட்டும் நீங்க அனுமதிக்கிறீங்க? அரசு அலுவலர்கள் அப்படின்னா ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் தான், தாலுகா ஆபீஸ் எவ்வளவு பார்க்கவங்க அரசு அலுவலர்கள் தான். நீங்க அப்படி கேட்க போனா நீங்க டாஸ்மாக்ல பணிபுறவங்க அரசு அலுவலர் தான், அவர்கள்லாம் போகலாமா? அதுக்கு எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? அரசு அலுவலரை விட இன்னைக்கு ஒரு காவல்துறை ஊழியருடைய பேசிக் இன்னைக்கு பே ஸ்ட்ரக்சர் வந்து அவர் வரும்போது 50,000 ரூபாய் கம்மி இல்லாம இன்னைக்கு அவர் வாங்குவார். 5,000 ரூபாய்க்கு வேலை செய்யற அரசு ஊழியரும் இருக்காரு. அதனால அரசு ஊழியருக்கு அப்படின்றதும் கிடையாது. இது வந்து பல கட்டங்கள்ல ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் தான். அது ஒரு அறிவிக்கப்பட்டது கிடையாது. அல்ல, ஏற்கப்பட்டதுதான். டிஜிபி இருந்து ஏற்கப்பட்டு பண்ணதுதான். அவங்க போற வேலையினுடைய அவசியத்தை ஒட்டி நகர பேருந்துனா அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் அனுமதிக்கணுமா? எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அரசு ஊழியருக்கு எல்லாருக்கும் அனுமதிக்கணுமா? போக்குவரத்து ஏற்கனவே நீங்க பெண்களுக்கு அனுபவிச்ச இதுல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏன்னா நஷ்டத்திலேயே ஆனா அந்த பணத்தை அரசாங்கம் முழுசா கொடுக்குதோ இல்லையோ, முழுசா கொடுக்கறது இல்ல. ஒன்று அது பிக்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட்டும் கம்மி,
அதுல கம்மியா கொடுக்குறாங்க. அது வேற. ஆனா ஒரு ரீபேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம், ஏற்பாடு ம், இருக்கு. ரீபேன்னு ஒரு ஏற்பாடே இல்லாத ஒரு கட்டணம் இல்லாத பயணம்ன்றது காவல்துறையினர் நகர பேருந்துல பயணிக்கிற மட்டும்தான். ம், ம். மத்த எல்லாத்துக்கும் ரீபே இருக்கு. உடனே அவங்க வந்து ஒரு நாள் கூட தொடர்ந்து பல்வேறு வழக்குகள், ஆமா. தள்ளி நிப்பாட்டினாங்கன்னு அதாவது வழக்கு, மைண்ட் செட் தான். சீருடை அது சரியானையிலன்னு மைண்ட் வழக்கு. செட்ல இருந்து வர்றதுதான். இல்ல மோட்டார் அப்போ இவங்க வழக்கு போடுறாங்க இல்லையா? திருப்பி வழக்குகள வாபஸ் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வழக்குகள் போடுற அளவுக்கு இந்த பேருந்து இவங்களும் நடந்துக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருதுல்ல? இருக்கு. நீங்க வந்து 1947லயே சென்னை சிட்டில பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெளிய போகும்போது, அவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கவர்மெண்ட் இருந்தது. அப்ப அந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி நம்ம கையில வந்தது. அதனால பப்ளிக் செக்டாரா வந்ததுன்றது கலைஞர் அறிவிச்சார்ன்னு சொல்றது ஃபுல் ஃபிளட்ஜ்டு. ம், ம். ஆனா 47ல விடுதலை அடைந்த போது பேருந்துகள் 90 பேருந்து சம்திங் நினைக்கிறேன். அது அரசு பேருந்தா தான் சென்னை மாநகரத்துல இயக்கப்பட்டது. அப்பயே எங்க சங்கம் ஓவர்லோட் ஏத்தாத ம். அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்லோடு அப்படின்னு சொல்றது அரசு போற பேருந்து 47ல தொடங்கிய காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஓவர்லோடுன்னா அது எது 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 எவ்வளவு ஒரு அளவுகோல் என்ன? பேருந்துல எவ்வளவு பயணிகளை ஏற்றிச் செல்லலாம் அப்படின்றது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வந்து சட்டம் அனுமதி. எல்லா இதுலயும் கல்லூரி பேருந்துகள் ஃபுல்லா எல்லாம் தூங்கிட்டு தான் எல்லாத்துக்கும் போறாங்க. எல்லாத்துக்கும் உண்டு. ம். எல்லாத்துக்கும் உண்டு. உண்டு. நீங்க வயலேட் பண்றது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய மாடலா இருக்க வேண்டியவங்களே வயலேட் பண்ணீங்கன்னா மத்தவங்க என்ன பண்ணுவீங்க? ம், ம். இன்னொன்னு தேவையான அளவுக்கு விடாத போது அரசுக்கு ஒரு நெருக்கடி வருது. இப்ப திருவிழா காலம் நடக்குது. ஒரு பண்டிகை விடுமுறை காலங்கள் வருது. காவல்துறையினரே நிப்பாட்டி படி வரைக்கும் ஏத்தி விடுறாங்கல்ல. அடைச்சு அனுப்பிச்சு விடுறாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய இயல்பா இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியின் விளைவாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு விஷயம்ன்றது தான் பார்க்க முடியுது. இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷனு? எவ்வளவு பேருந்து தேவையோ அதை இயக்கணும். அதற்கேற்ப சாலை வசதி இருக்கணும். 2ம் கிடையாது. ம், ம். 2ம் கிடையாது. அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்குதா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கிடையாது. நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட வந்து அதிகரிக்க பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் வந்து குறையும். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு அதிகம். ம், ம். எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா இப்ப சென்னையிலேயே உங்களுக்கு ஆக்கப்போறதா ஒரு தகவல் வந்து பல எதிர்ப்புலாம் கிடந்தது இல்லையா? அவங்க அது அப்பப்போ வந்து போயிட்டு இருக்கோம். அதுக்கான வந்து அப்புறம் வரும் பின்னாடி போகும். அ பல மாவட்டங்கள்ல இருக்கு நினைக்கிறேன். இது இருக்கு. பிரைவேட் இது இருக்கு. பிரைவேட் திருச்சியில பிரைவேட் இருக்கு. இருக்கு. முழுசும் வந்து அரசிடம் இல்லை. ம், பிரைவேட் பேருந்து சென்னையிலேயே நீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா பார்க்கலாம். ம், ம், அது நகரத்துக்கு வெளியில போகக்கூடிய சில தனியார் பேருந்துகள் இருக்குது. அதனால முழுசும் அரசிடம் இல்ல. பெரும்பகுதி அரசிடம் இருக்கு. ம். இது வந்து இது இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது இப்போ அ இங்க இருக்கக்கூடிய இங்க இயங்கக்கூடிய பேருந்துகள் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கிற பல்வேறு பேருந்துகள் மிக பழுதடைந்த பேருந்துகள் தான் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற நகர பேருந்து இருக்கு இல்லையா? இப்ப நம்மளே பார்த்துருக்கோம். கீழ வந்து பாதி இடம் ஒட்டி வச்சிருக்கிற மாரி இருக்கும். ஒரு சிலது ஒருத்தவங்க கீழ விழுந்துட்டாங்க. மேலேருந்து கீழ ஆமா. விழுந்து நடந்தது. படி ஃபுல்லா ரொம்ப சிக்கலா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுக்கெல்லாம்? இதெல்லாம் இது உங்கள மாரி யூனியன்லாம் இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களா? சத்தம் போட்டுட்டே தான் இருக்கும். ம். ஐயா எடப்பாடி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தொடர்ச்சி. ம், ம். அது இன்னைக்கு வந்தது இல்ல. நீங்க போன கவர்மெண்ட்லயே அந்த மாதிரியான கடுமையான நெருக்கடி வந்தது. அந்த நெருக்கடியின் காரணமா தான் வந்து நீங்க பொதுவாவே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அ ச அழிவை நோக்கி போகுதுன்னு சொன்னா எங்க கை வைப்பாங்கன்னா, ஒர்க்கருடைய பிஎஃப் வந்து ம். கான்ட்ரிபியூஷன அல்லது ஒர்க்கருடைய கான்ட்ரிபியூஷன்ல மேனேஜ்மெண்ட் செலுத்த வேண்டியதை நிறுத்தி வைப்பாங்க. அப்புறம் ஒர்க்கருடையதை நிறுத்தி வைப்பாங்க. இது ஒரு 10 வருஷத்துக்கு மேல நடக்குதே. ம். என் இப்ப பிஎஃப் நீங்க கடைசியா என் கூட பிஎஃப் ஒரு போராட்டம் நடத்துறீங்க. அப்புறம் போராட்டம் திருப்பி நடந்துட்டே இருக்கு. பொங்கல் அப்பன்னு நினைக்கிறேன். போன பொங்கல்ல ஒரு போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் அத பத்தி எந்த விதமான எந்த பேச்சு போராட்டமும் பேச்சுவார்த்தைகள் முடியல. ம். நீ கடந்த 4 ஸ்ட்ரைக் எடப்பாடி கவர்மெண்ட்ல இருந்தப்ப நடந்த ஸ்ட்ரைக்கும் சரி, இந்த ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி நடந்த ஸ்ட்ரைக்கும் சரி, ஒரு கன்சலேஷன்ல ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்ல முடியல. ம். அதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. ம். அவருக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்துரும். ம். ம். நேரா ஹைகோர்ட்டுக்கு போவாரு. ம். ம். மேபி எங்களுடையது என்னன்னா, அது அவங்களே ஆளுங்கட்சிய அரேஞ்ச் பண்றதுன்றத நாங்க பார்க்கிறோம். மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னு போவாரு. அவருக்கு அப்ப மட்டும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அது ம். ம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ன்னு அவர் சொன்னாலும் கூட, இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட். ம். ம். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ன்றது எம்ப்ளாயருக்குமான தகராற தீர்க்கணும். அதுக்கு மாறா வந்து கோர்ட்டே என்ன பண்ணுதுன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படித்தான் முடிஞ்சிருக்கு. நீங்க 4 ஸ்ட்ரைக்கும் ம். ஒரு ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்ல முடியல. அப்ப அது எப்படி போகும்? அது வேகா முடியறது. ம். ம். ஸ்ட்ரகுல
அஜிடேட் பண்றது, கூப்பிட்டு வச்சு பேசி ஒரு ஒழுங்குபடுத்தி இதை செய்றோம் அப்படின்னு ஒரு அசூர் பண்ணி முடிச்சா நடக்கும். வெட்டியாத்தியா விட்டீங்கன்னா அப்போ இப்ப தொழிலாளிக்கு அந்த வந்து என்ன ஓய்வூதிய தொழிலாளிக்கு பிரச்சனை வந்து அந்த என்ன ஆகுங்க? ஓய்வூதிய பிரச்சனை இன்னும் தீரல. தெரியல. 2008க்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கிடையாது இல்லையா? பென்ஷன் கிடையாதுன்ற மாதிரி தானே இருக்கு. 2004 2004 4க்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு கிடையாது. இப்ப அந்த முக்கியமான கோரிக்கை உங்களோட கோரிக்கை என்ன அதுல? நிறைய இருக்கு. பென்ஷன் மட்டும் இல்ல. இப்ப கடைசியா நடந்த ஸ்ட்ரைக்ல டிஏ ரைஸ் பண்ணாங்க. ம், டிஏன்றது விலைவாசி புள்ளியோட இணைந்தது. ம், நீங்க இன்னைக்கு நாங்க ₹100 குடுத்தீங்கன்னா, அந்த ₹100 எடுத்துட்டு நான் நாளைக்கு போனேன்னா, இன்னைக்கு வாங்குற அதே பொருள வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ம், அதனால தான் வந்து புள்ளியியல் துறை கணக்கிட்டு டிஏ குடுக்குறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சர்வீஸ்ல இருக்க எம்ப்ளாயிக்கு 20 மாசமா குடுக்குறாங்க. டிஏ தரல இன்னும். இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணல. ரிட்டயர்டு எம்ப்ளாய்க்கு 100 மாசத்துக்கு மேல சம்திங் கொடுங்க. ம், ம், அதை கொடுக்குறேன்னு சொல்லுங்க, ஸ்ட்ரைக்கை காலா பண்றோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ம், ம், கமிட் பண்ண அதுவும் கூட முழு அரியர்ஸ் இல்ல. ம். இப்ப கொடுங்க, அரியர்ஸை படிப்படியா கொடுங்க. கொடுக்கல. இப்ப நீங்க பென்ஷன் கடைசியா நடந்த பேச்சுவார்த்தையில என்ன முடிவு ஏற்பட்டது? ஒரு முடிவு ஏற்படாது. ம், நீங்க பேச்சுவார்த்தைன்றது பேச்சுவார்த்தை நடத்துறவர் வந்து ம், அதுக்கு பஞ்சாயத்து இப்படி வச்சுக்கோங்களேன், பஞ்சாயத்து பண்றவர் வந்து 2 பேரை கூப்பிட்டு பேசுறாருன்னா, இந்த 2 பேரை கட்டுப்படுத்துறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறவரா இருக்கணும்ல. ம், ம், லேபர் டிபார்ட்மெண்ட்ல சுப்பீரியர் வந்து ஐஏஎஸ் ம், கமிஷனர் பேசலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறவர் பேசுறாரு. எம்ப்ளாயர் யாரு? அவர் ஐஏஎஸ். ம், அல்லது அரசுன்னு எடுத்தீங்கன்னா மினிஸ்டர். இவர் எப்படி இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ம். அப்ப இது வந்து ஒரு ஒரு நாங்கெல்லாம் அதாவது தொழிலாளர் சார்பா பேசக்கூடியவங்களையும் இந்த இவங்க அவங்களை கட்டுப்பட்டு தானே இருக்காங்கன்றீங்க. கட்டுப்படுத்த முடியாது. ம், ம். நீங்க ஒரு ஜாயின்ட் கமிஷனர் வந்து மினிஸ்டர் எப்படி மினிஸ்டரையோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸையோ எப்படி வந்து இல்ல பேச்சுவார்த்தையில உங்களை மாதிரி சங்கங்கள்லாம் கலந்துக்கலையா? கலந்துக்கிறோம். ம், ஒரு டிராமா தான் அது. ம், என்ன அது ஒரு சட்டத்துல ஒரு வழி இருக்கு. ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கணும். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தா அவர் கன்சலேஷன் போடுவாரு. கன்சலேஷன் ஆபீசர் கூப்பிடும்போது நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவரும் வருவாரு. ஆனா ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்ற ஆள் வரணும்ல போதா. ம். அதெல்லாம் பேசிட்டே இருந்தா எப்ப தீரும்? இல்ல இன்னும் நான் ஒரு அசிஸ்டன்ட் அனுப்பி ம், நான் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு வந்து சொல்றேன், ம், ம். இல்ல நான் பார்க்கலாம் இப்படின்னு பதில் சொல்றதுக்கே ஒரு ஆள் வந்துகிட்டே இருந்தா இது பேச்சுவார்த்தையாது. இதுதான் பொதுவா வந்து இங்க இந்த டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரை நடக்குது. பேச்சுவார்த்தைனா எப்ப செட்டில் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் உட்காரணும். ம், மினிஸ்டர் உட்காரணும்னா அவருக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கமிட்மெண்ட் இருக்கணும். ம், 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 இல்லாம அவர் வந்து கமிட் பண்ண முடியாதுல்ல. ம், ம், ம். ஏன்னா எல்லாமே பிரான்ஸ் மினிஸ்ட்ரியோட லிங்க் ஆனது. அதுக்கப்புறம் அவர் உட்காந்து அவருக்கு அசூர் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஒரு உத்தரவாதம் வந்ததுன்னா நடக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரு ஐவாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது காலகாலமா இந்த பிரச்சனைகள் இருக்கு. இது முடிவுக்கும் வரல. ஒரு இருக்கு. பேச்சுவார்த்தைன்னு வருது. ஒரு நீங்களும் அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிங்க. அது கடைசியில ஒரு 10 நாள்ல ஆனா 5 எங்கிட்ட நாள்ல வேற முடிவு வெப்பன் இல்லைங்க. ம். எங்கிட்ட இருக்கிற ஒரே வெப்பன் வந்து யூனிட்டியும் ஸ்ட்ரகிள் தான். அதை நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? இதுல போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குதுன்னே சொல்றாங்க இல்லையா? அதுல அப்ப இங்க எந்த காலத்திலயும் வந்து உண்மை கிடையாது. ம். இல்ல இப்ப நஷ்டத்துல இயங்குதுன்னு தான் சொல்றாங்க. அதான் அந்த கணக்கிடுற முறையில இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். ம். அந்த கணக்கிடுற முறைப்படி நஷ்டத்துல தான் இயங்குது. அரசு தான் எல்லாத்தையும் இலவசமா ஏத்திட்டு போன்னு சொல்லுது. இல்ல அதுக்கு அரசாங்கம் பணம் முழுசா தந்துருதுல்ல. கொடுக்கல. ம். முழுசா கொடுக்கல. இன்னொன்னு இது வந்து தொழில் கிடையாது. இது ஒரு சேவை சார்ந்தது. சர்வீஸ். சர்வீஸ் அது அப்ப நீங்க நஷ்டம்னே ஒரு சொல்லக்கூடாதுல்ல. சொல்லக்கூடாது. ம். அதுதான் நாங்க சொல்றோம். அப்படின்னு வரப்போ அந்த கூடுதல் இழப்பீடு தொகையை அரசு ஏற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஏற்கனவே தயாரா இல்ல. சரி உங்க வாதப்படியே வச்சுக்குவோம். இதை லாபத்துல இயக்குறதுக்கு வழி இருக்கா? இருக்கு. ம். நீங்க எஸ்சிடிசியில வந்து கொரியர் சர்வீஸ் எடுத்துட்டு போறாங்க. ஏன் எல்லா பஸ்ஸையும் எடுத்துட்டு போக முடியாதுன்னா ம். 4 கோடி ரூபாய் வருது. முன்னாடி வந்து பார்சல் எடுத்துட்டு போறதுக்கே பல தனியார் பேருந்துகள் வந்து பார்சல் பார்சல் நம்பியே நிறைய இருக்கு. கவர்மெண்ட் பஸ் பார்சல் எடுத்துட்டு போச்சு. ம், ம், இன்னைக்கு பார்சல் எடுத்துட்டு போறதுக்கு எல்லா டெப்போலையும் ஸ்பேஸ் இடம் இருக்கு. ம். எடுத்துட்டு போக முடியும். அப்போ வருமானத்தை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. செய்யறதுக்கு தான் மனசு இல்ல. ம். அப்படி அப்படி எடுத்தால் நஷ்டத்துல இயங்குதுன்னு எடுத்துக்கொண்டால் இல்ல அவங்க சொல்ற மாதிரி நஷ்டத்தில் தான் இயங்குகிறது என்று எடுத்துக்கொண்டாலும்
அதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, டெப்போலாம் அடமானம் வச்சிருக்காங்க. ம், ம். பற்றாக்குறைய தீர்க்கிறதுக்கு. அப்படின்னு போனா இப்படி. கண்டிப்பாக. அதே மாரி வந்து பெட்ரோலு, டீசல் பங்க் போறது. ஒண்ணொண்ணும் இல்ல. நீங்க 70% ஆஃப் சர்வீஸ் வந்து பிரைவேட் தான். ம், ம், சேர்ஸ் எங்க இருந்து வருது? அரசாங்கம் தயாரிக்கல. ம். டயரு அரசாங்கம் தயாரிக்கல. அதனுடைய உதவி பாகங்கள் இதுக்கெல்லாம் இது இப்போ ஸ்கீம் ஒரு இருந்தது. 300 பேருந்துகள் கூட வாங்க இதுக்கெல்லாம் போறதா ஸ்கீம் சொல்லியிருக்காங்களா? அதுவும் இருந்தது. அதானே. அதுல இருந்தாலும் இந்த மாதிரி தானே எல்லாம் ஆமா. வெளியில இருந்து பண்றது தான். இந்த சேர்ஸ் மந்த்லி. நல்லா இருக்கு. ம், அத வந்து சரி பண்றோம். அப்ப இந்த இன்கம் எல்லாம் யாருக்கு போகுதுன்னா, பிரைவேட் போகுது. ம், நீங்க இதுக்குள்ள ரொட்டேட் பண்ணீங்கன்னா போகாது. நெறைய சஜஷன் குடுத்துருக்கோம். எங்க கான்ஃபரன்ஸ் திருச்சியில நடந்தது. ஒரு கன்வென்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்த டிபார்ட்மெண்ட்ட இந்த ஒண்ணு பப்ளிக் சர்வீஸு லாபகரமா இயக்குவதற்கு என்ன செய்வது? அப்படின்றது எல்லா ட்ரேட் யூனியன் லீடர்ஸும் வந்திருந்தாங்க. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரையும் இருந்திருந்தோம். அவர் வந்துட்டு ஒரு கெஸ்ட்டு பேசிட்டு போயிருவார்ன்னு நெனச்சோம். முழுசும் உட்கார்ந்து கேட்டாரு. ம். அவர பொறுத்தவரை அது தெரிஞ்சுக்கணும், அதை இம்ப்ரூவ் பண்றணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆனா அவர் மட்டுமே டிசைடிங் ஃபேக்டர்ல இல்ல. கண்டிப்பாக. போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்ன? அதற்கான தீர்வுகள் அரசாங்கத்துக்கு நீங்களே சொல்றேன்னு சொல்றீங்க. ஆலோசனை சொல்றீங்க. அத சொல்லியிருக்கோம். கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.